பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டார். பதறி போனோம் நாங்கள். தென்னாட்டு சிங்கம் வாழ்க, பசும்பொன் தங்கம் வாழ்க அப்படின்னு முழக்க எழுப்பிட்டு போகிறாங்க. வண்டிகள் பறந்து வருது. அது டக்குன்னு நிப்பாட்டி இங்கே வந்துட்டார். தோதகத்தின் நாற்காலி நிறைய வீட்டில் இருந்து அதில் ஒரு நாற்காலி உட்கார்ந்தார். அப்பா எதுக்கு உட்கார்ந்தாக? அவர்களுக்கு எங்கள் தந்தையார் 3 வயதாக இருக்கும்போது 8 மாதத்திலேயே அவர் நடந்தாராம். 3 வயசாக இருக்கும்போது செவல் குளத்தில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்த இடத்துல காலையில் அவர் விளையாட போகிறேன்னு சொல்லி அவர் பெரிய தண்ணி தொட்டி இருக்கு, அதுக்குள்ளே விழுந்துட்டார். மத்தியானம் வரைக்கும் யாரும் கவனிக்கலை. அதுக்கு பிறகு கவனித்து எடுத்த பிறகு ஒரு கால் ஒச்சமாகிவிட்டது. எங்கெங்கோ வைத்தியம் பண்ணி ஒன்றும் முடியலை. ஆகவே அதனால தான் அவருக்கு பக்கத்தில் ஒரு கம்பு இருக்கும். ஆமாம், அதை ஊனி தான் நடப்பார். வாழ்க்கையில் உடல் ஊனமுற்றவர்கள் மீது நான் அதிகமான கரிசனம் காட்டுவதற்கு அது ஒரு காரணம். ஆனால் ரொம்ப வேகமாக நடப்பார் அதுலேயே, இந்த கம்பை ஊனி. அப்போது தேவரையா வந்த உடனே 57 56 நான் காங்கிரஸுக்காக அதிக வருஷம் ஜெயிலில் இருந்தவன். காங்கிரஸ் கெட்டு போச்சு, பெர்மிட் கோட்டா ராஜ்யமாயிடுச்சு, நீங்கள் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடாது இனிமேல் வர எலெக்ஷனில். தேவரையா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய கால் பாதங்கள் இந்த வீட்டில் படுறதுக்கு நாங்கள் பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஐயா சொல்லிட்டீங்க, நான் அதுபடி அந்த முடிவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த எலெக்ஷனில் அவர் காங்கிரஸுக்கு வேலை செய்யவும் இல்லை.